குறளகத்தினுடைய ஐயா அவர்களையும் திருக்குறள் முற்றோதலிலே மாணவர்களுக்கு ஏறத்தாழ 68 மாணவர்களை திருக்குறள் தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய பரிசினை அவர்கள் பெற செய்திருக்கிறார்கள். இந்த வகையிலே இந்த விழா எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு புத்தக திருவிழா நடக்கின்ற போது ஒரு பண்பாட்டு விழாவாக நடக்கின்றதோ அதுபோன்று இந்த விழா காலை முதல் மாலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளபடியே வாழ்வியலை திருவள்ளுவன் ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்லுவான், உலகத்திலேயே தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்க 2 போதும், ஒன்று சங்க இலக்கியம், இன்னொன்று திருக்குறள் என்று சொல்லுவான். உலகத்திலேயே தலை நிமிர்ந்து நிற்க அவன் சொல்லியது, வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞன் சொல்லியது. அப்படிப்பட்ட திருக்குறளை நம்முடைய மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த வேகமான உலகத்திலே புத்தகம் படிக்க நேரமில்லை, பாடப்புத்தகத்தை தவிர மற்றதை படிக்க நேரமில்லை. அவர்களுக்கு ஒரு நாள் முழுக்க ஆண்டிலே ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்கு போட்டி வைத்தால் திருக்குறள் அவருடைய தலையிலே ஏறும் என்பதற்காக 10க்கு மேற்பட்ட பொதிகள், 1000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இதிலே கலந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு விழாவிலே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பினை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது நமக்கு இவருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை நிச்சயமாக விருதினை வழங்கும். அவருக்கு அத்தனை தகுதியும் 15 ஆண்டுகளாக மாணவர்களை வளர்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ் வளர்ச்சித்துறை அவருக்கு விருதினை வழங்கும். அந்த வகையிலே இந்த திருக்குறள் நூலை தேசிய நூலாக அங்கீகரிக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய நூலாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். நானும் கேட்கிறேன். அதே போன்று ஐக்கிய நாடுகள் அவைக்கு கேட்கிறேன், இதை உலக நூலாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். உலக நூலாக அங்கீகரிக்க வேண்டும். இது எதற்கும் ஒரு சமூகத்திற்கு, ஒரு சமயத்திற்கு, ஒரு இனத்திற்கு என்று யாருக்கும் சொந்தமானது அல்ல. மனிதனுக்கு, உலக மனிதனுக்கு எப்படி யாரும் ஊரே யாவரும் கேடு என்று சொன்னானோ கணியன், அதை போன்று இவன் உலகத்திற்கு. நமது ஷேக்ஸ்பியரை பற்றி பென்சான்சன் சொல்லுவான், அவன் ஒரு யுகத்திற்கு மட்டுமல்ல, அவன் எல்லா யுகத்திற்கும் எல்லா காலத்திற்கும் உரியவன். இது பென்சான்சன் ஷேக்ஸ்பியரை பற்றி சொன்னது. இது திருவள்ளுவனுக்கும் பொருந்தும்.